Do you feel lonely at times? சில வேளைகள்ல தனிமையா இருக்கிறது போல காணப்படுகிறீங்களா? தனிமையா இருக்கும்போது யாருமே இல்ல. நோபடி இஸ் தேர் ஃபார் மீ. ஹவ் வில் ஐ டூ திங்ஸ் அப்படின்னு இருக்கும்போது, நம்மளுடைய ரெஸ்ட் தொலைந்து போய்விடும். இந்த இளைப்பாறுதல் நம்மகிட்ட இருக்கிறது அப்படியே குறைஞ்சு போய்விடும். ஒரு ஆங்ஸைட்டி வந்துரும். ஸோ ஹவ் டு வி ஃபைண்ட் ரெஸ்ட் ஈவன் வென் வி ஆர் லோன்லி? நம்ம தனிமையா இருக்கும்போது எப்படி நமக்கு அந்த இளைப்பாறுதலை காத்துக்கொள்கிறது? அகெயின் வொர்ஷிப்பிங் காட் வென் வி ஆர் லோன்லி. ஸோ இந்த தடவையும் we are looking at the example of David the shepherd boy. David was a very young teenager. அப்போ 1 Samuel chapter 16ல நம்ம பார்க்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இடத்துக்கு போய் கர்த்தருடைய கட்டளையின்படி அபிஷேகம், ராஜாவை அபிஷேகம் பண்ண அவர் போகிறார். அங்கே போனாக்கா ஜெஸ்ஸி வந்து எல்லா சன்ஸையும் காட்டுகிறார். பட் சாமுவேல் கர்த்தர் சொல்றார், நோ நோ நோ, டோன்ட் see the outside, நீ வெளியில பார்க்காத, see the inside. இல்லை தேர் நோபடி இஸ் தேர் அப்படின்னு சொன்னோன்னே வேற யாராச்சும் மகன்கள் இருக்கிறாங்களாம் கேட்கும்போது, எஸ் தேர் இஸ் ஒன் மோர், அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஸோ ஹி வாஸ் அ டீனேஜர். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் தனிமையாக ஃபேமிலியோட கூட இல்லை, மேபி அவங்க ஃபேமிலிலாம் சேர்ந்து ஏதாச்சும் they'll be having get togethers. பட் அவர் மட்டும் தனியாக வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். பட் அது அவருடைய டெஸ்டினேஷன் இல்லை. he still going to he has to reach his destination. இன்னும் அவர் வெயிட்டிங் பீரியடில் தான் இருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் if you see such a wonderful character David is, he's writing so many psalms. சங்கீதம் 23, the Lord is my shepherd. அதில் I really like the third verse. He renews my strength. He restores my soul. he renews, அது என்னுடைய பலத்தை அவர் புதுப்பிக்கிறார். ரொம்ப அழகாக அந்த சங்கீதங்களை எழுதி அந்த டைமில் he wrote so many songs. கர்த்தரை புகழ்ந்து போற்றி தனிமையாக இருக்கும்போது, லாட் ஆஃப் டைம்ஸ் தனிமையாக இருக்கும்போது வாட் வில் ரியலி ஹேப்பன் இஸ் பீப்புள் வில் கெட் ஆங்கரி. கசப்பு நிறைய பேருக்கு அந்த ஒரு கசப்பு வந்துடுது. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அவங்களுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி 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 அதை நினைத்து நினைத்து பீப்புள் வில் கோ எய்தர் ஆங்கரி ஆர் தே மைட் ஈவன் கெட் பிட்டர் ஓவர் தட் சிச்சுவேஷன். எனக்கு இன்னும் எதுவுமே இல்லை, ஐ எம் ஜஸ்ட் அ ஷெப்பர்ட் பாய், எனக்கு கொஞ்சம் ஆடு தான் இருக்குது. அதை கிண்டல் வேற பண்ணுறாங்க. 1 Samuel 17 இல்லை, உங்க கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு இங்கே வந்துட்டியான்னு அவங்க பிரதர்ஸ் கிண்டல் பண்ணுறாங்க. பட் வாட் இஸ் ஹி டூயிங்? He's a worshipper. அவர் பாட்டு அவர் வர்ஷிப் பண்ணி பண்ணி கர்த்தரை துதிக்கிறார். ஸோ சம்டைம்ஸ் லைஃப்பில் என்ன நினைக்கலாம்னா, சிலவங்க எனக்கு இன்னும் அந்த ஆசீர்வாதம் வரல, அந்த ஆசீர்வாதம் வந்துட்ட பிறகு நான் கர்த்தரை ஆராதிப்பேன், நான் கரெக்டாக நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன், டெய்லி நான் பைபிள் படிச்சிருவேன், வாட் எவர் தே மைட் திங்க் ஆஃப்டர் ஐ கெட் த பிளெஸிங். நோ, we are people who will worship God at all times. அந்த Psalm 34:1ல அதான் அவர் எழுதியிருக்காரு, I will worship the Lord at all times. நான் இங்கே இன்னும் ஆடு மேய்த்து கொண்டு தான் இருக்கிறேன், எனக்கு என்ன இருக்குன்னு கூட தெரியல, அபிஷேகம் பண்ண போகிறான்னு கூட அவருக்கு தெரியாது. பட் இருந்த போதிலும் அந்த டைம்லேயும் அவர் கர்த்தரை ஆராதிக்கிறவராக இருந்ததுனால அவர் பேலஸ் வந்துட்டு ராஜாவாகும் போது அவருக்கு வர்ஷிப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். திஸ் இஸ் வாட் ஐ யூஸ்வலி டெல் பீப்புள். நீங்கள் இன்னும் அந்த டெஸ்டினேஷன் சேர்றதுக்கு முன்பதாக வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டா, நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், சந்தேகமே இல்லை. எல்லாருக்கும் மத்தியில் உங்களை உயர்த்த போகிறார். அந்த உயர்த்திட்ட பிறகும் அவரை ஈஸியாக நம்மை தாழ்த்தி ஆராதிக்கிறதற்கு நமக்கு பழகி இருப்போம். இப்பவே எதுவுமே வர்ஷிப் பண்ணல, பைபிள் படிக்கல அப்படின்னு இருக்கும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்திட்ட பிறகு அது ரொம்ப சிரமமா இருக்கும். லாட் ஆஃப் டைம்ஸ் அதனாலதான் கர்த்தர் சிலவங்களை ஆசீர்வதித்த பிறகு கூட they don't come to church or they don't worship God, பைபிள் ஒழுங்கா படிக்கிறதில்ல, பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஒரு they didn't cultivate that pattern, the lifestyle of worship. So I won't encourage. இது வரைக்கும் இருந்தது, let's leave it like that. இனிமேல் நீங்க தனியா இருக்கிறீங்களா, இன்னும் உங்களுடைய போய் சேர வேண்டிய இடத்தை இன்னும் அடையாமல் போல இருக்கிறீங்களா, அந்த டைமில் தான் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் டைம் டு ஸ்டார்ட் பிகமிங் அ வர்ஷிப்பர். ஹல்லேலூயா. ஐ என்கரேஜ் யூ. தட் இஸ் வாட் டேவிட் டிட். அதனால தான் அவர் யாரையும் அவரை ஒதுக்கி, அவரை இன்சல்ட் பண்ணி, அவரை ரிஜெக்ட் பண்ணி, அவருக்கு எந்த இதுவுமே கொடுக்காம இருந்தாலும் அவருடைய ரெஸ்ட், அவர் இலைப்பாறுதலோட சந்தோஷமாக அவர் இருந்தார். நாமும் அந்த பேட்டர்ன் ஆஃப் வர்ஷிப்பை நம்ம கடைப்பிடிச்சு கொண்டால் இட் வில் டெஃபினெட்லி பி ஹெல்பிங் அஸ் ஆல் த்ரூ அவர் லைஃப். ஷால் வி ப்ரே? ஃபாதர் காட், இந்த நாளில் கூட
நாங்க சில வேளையில தனிமையா இருக்கும்போது, எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாம இருக்கும்போது, தாவீதை போல உம்மை ஆராதிக்கிற ஒரு இருதயத்தை குடுத்து, எங்களுக்கு எங்கள பலப்படுத்தி ரினியூ மை ஸ்ட்ரெங்த்ன்னு சொல்றார். எங்க சத்துவத்தையும், எங்க பலத்தையும் நீங்க புதுப்பித்து கர்த்தாவே, எங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதியும். போக்கிலும், வரத்திலும் உங்க கரம் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஒரு துதியின் ஆவியை எங்களுக்குள்ள நீங்க போடும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். We ask this prayer in Jesus' name we pray. Amen. Hallelujah. Have a wonderful day. Don't forget to worship God even when you're feeling lonely because He is our Savior and He's our Shepherd. He is by us. அதனால we will be able to enjoy the rest in the Lord. Be blessed.